ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒக்கட்ஸ் கேமிங் ஒய்டி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வரக்கூடிய அப்டேட்ஸை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு அப்டேட் தான் கைஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்டேட்டு தான். நம்மளுக்கு இந்த ட்ரைனிங் டைமை வந்து ஸ்கிப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி, ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டில் இருந்தே இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த கோல்ட் பாஸ்லேருந்து அந்த ட்ரைனிங் பூஸ்ட் பர்க்ஸை வந்து தூக்கிட்டு ரெக்வஸ்ட்டு கிளான் கேஸ்டல் ட்ரூப் ரெக்வஸ்ட்டு பர்க்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க கைஸ். இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, ரிடக்ஷன் ஆகுது, டைம் ரிடக்ஷன் ஆகுது. அது மூலயமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டொனேஷன் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து இந்த ஒரு இதில் வந்து வருது கைஸ். டொனேஷன் வாங்கினோம் அப்படின்னா 20 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு கிளானோட லெவல் பொறுத்து மாறும். இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது கைஸ். இப்போ வந்து 10 மினிட்ஸாக மாற்றிட்டாங்க. அடுத்து இந்த ஒரு இது கைஸ், இந்த ஒரு இதை பொறுத்த அளவுக்கு எல்லோரும் அப்பப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து அப்பப்போ அட்டாக் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிளேயர்ஸுக்கெல்லாம் பெரிய ஆப்பாக அடிச்சு விட்ருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் 1 ஸ்டார் 2 ஸ்டாருக்கு அட்டாக் பண்ணி லெஜண்ட் லீக் வரைக்கும் புஷ் பண்ணி போவீங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, 1 ஸ்டார் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராஃபியும், 2 ஸ்டார் எடுத்திங்கன்னா 2 ட்ராஃபியும், அது போக 3 ஸ்டார் அடித்தா மட்டும்தான் ஒரு 30-40 ட்ராஃபிஸ் மாதிரி கொடுக்குறாங்க கைஸ். இது ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் வந்து மேஜிக்கல் ஐட்டம்ஸில் வந்து அந்த ட்ரைனிங் போர்ஷனையும், அது போக வந்து அந்த இது இருக்கும்ல, ஸ்நாக்ஸில் இது இருக்கும்ல, ட்ரைனிங் ட்ரீட்டு, அதை வந்து ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரைனிங் போர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜெம்ஸுக்கு இப்போயே கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி யூஸ் பண்ணிடுங்க கைஸ். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களா கொடுத்தாங்க அப்படின்னா, ஜெம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வெறும் 5 ஜெம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன் குறைச்சி கூட தருவாங்க, 4 ஜெம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் வரைக்கும் நீங்களே யூஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி நீங்களே விற்றுருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு அப்டேட்டு தான் மெயின் அப்டேட்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இனிமேல் அந்த ஐகான்னு ஒன்று இருக்கும். அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் இனிமேல். அந்த ஆர்மி ஐகான் இருக்கும்ல, அந்த பேஜஸ் இப்படி தான் இருக்கும். இதுலேயே நம்ம கிங்கு, குயினு, வார்டன், மினியான், பிரின்சஸ், ஆர்சி எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ட்ரூப்ஸையுமே எடிட் பண்ணிக்கலாம், ஸ்பெல்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அந்த சீஜ் மிஷின்ஸையும் எடிட் பண்ணிக்கலாம். அது போக வந்து எந்த மிஷினை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதையுமே நம்ம எடிட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அதே மாதிரி ட்ரூப்ஸு, ஸ்பெல்ஸு எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கைஸ், உண்மையை சொல்லணும்னா. அதே மாதிரி நம்ம இதையுமே, நம்ம சிசி ட்ரூப்பையுமே ஜஸ்ட்டு என்னென்ன ட்ரூப் வேணும் அப்படின்றதையும் எடிட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி மிஷின்ஸ் என்ன வேணும் அப்படின்றதையும் எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். அது போக பக்கத்தில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டொனேஷனும் வாங்கிக்கலாம். அதேவே அந்த ட்ரூப்பவே டொனேஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ரைடு மெடல்ஸ் இருக்கும்ல, ரைடு மெடல்ஸை வச்சும் வாங்கிக்கலாம் கைஸ். அதுதான் இந்த ஒரு இதில் காமிச்சிருக்காங்க. வேறு எதுவும் இதாக இல்லை கைஸ், நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல நம்ம டொனேஷனும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு இது கைஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து கிளான் கேஸ்டலில் அந்த டைமிங் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். டைமிங் முடிஞ்சோடனே நீங்களே உங்களுக்கு டொனேஷன் பண்ணிக்கலாம் கைஸ். யாருமே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டொனேஷன் பண்ணல, உங்களுக்கு டைம் முடிஞ்சு அப்படின்னா, நீங்களே அந்த எலிக்சரு டார்க் எலிக்சரை வச்சு நீங்களே உங்கள் பேஸுக்கு நீங்களே டொனேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல அப்டேட் மாதிரி எனக்கு தோணுது கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் சின்ன கிளான்லலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நல்ல ஒரு விஷயந்தான். பட்டு ஆனால் லோயர் டிஹெச் பிளேயர்ஸுக்கு வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, லோயர் டிஹெச் பிளேயர்ஸுக்கெலாம் அந்த இது வந்து ஒரு தேவையில்லாத அப்டேட்டு தான் எனக்கு தோணுது கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, லோயர் டிஹெச் பிளேயருக்குலாம் நிறையா எலிக்சர் கொடுத்து டொனேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் ஓகே தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், 18,000 எலிக்சர் கொடுத்து
ஒரு ஸ்பெல்லை டொனேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பேசாமல் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு TH12க்கு மேலே இருக்க பிளேயர்ஸுக்கு இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஓகே கைஸ். TH1லேருந்து இந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு கவலைக்கடனாக தான் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அப்டேட் வந்து ஒரு TH12க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் கைஸ். எனக்கு இப்படி தோணுது. யார் யாருக்கெல்லாம் எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா லோயர் டிஹெச் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப பாவம். இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கைஸ். இந்த ஒரு ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே எடிட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஆர்மி நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். பட்டு அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோஸையுமே ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹீரோஸு இந்த அட்டாக்குக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போவோம். அந்த அட்டாக்கையுமே இந்த ஒரு இதில் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அதே மாதிரி சிசி கொண்டு இந்த அட்டாக்குக்கு இந்த சிசி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொண்டு நம்ம இந்த இதில் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். இந்த ஒரு விஷயம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இது இருக்கும். அந்த அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் போடும்போது அவங்க அந்த ஆர்மி லிங்க் வந்து கீழே கொடுப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கை தொட்டு போகும்போது இந்த இதெல்லாம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு காப்பி ஆகி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல அப்டேட்டு கைஸ். இந்த ஒரு அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம என்ன அட்டாக் பண்ணுறோமோ அந்த அட்டாக்கோட நேமையும் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு அப்டேட், நல்ல அப்டேட்டு கைஸ். மென்ஷன் பண்ணுறது போக அது போக நம்ம எடிட் பண்ணி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன ஹீரோஸு எக்யூப்மெண்ட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கைஸ். உண்மையாக சொல்லணும்னா இவங்க ஒவ்வொரு சில நேரத்தில் நல்லது பண்ணாலும் ஒவ்வொரு சில நேரத்தில் கெட்டது பண்ணுவோம்டா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் நல்லது பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயம் வந்து கேமுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுங்கடா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது போக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஆர்மியை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமாக பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருக்காங்க கைஸ். இது ஒரு நல்ல அப்டேட்டு தான். பேசிக்கலி எனக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அதனால் இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அது போக உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேபி இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம கிளான் கேம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். அதே மாதிரியே அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து வரதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரைனிங் போர்ஷன் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேல் பண்ணிடுங்க, இல்லாட்டி ட்ரைனிங் போர்ஷனை வந்து யூஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி டிஸ்கார்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ் அண்டு நியூ அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணுன்னா மறக்காமல் ஒக்கல்சி கேமிங் ஐடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கல்சி கேமிங் ஐடி. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல் கைஸ். டாட்டா பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.